இந்த செய்திக்கு ஆதாரமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மையினால் உன்னை நிரப்புவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உமது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உமது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். சொல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்காக தந்திடுவேன், நீ வாழும் இந்த தேசம் உனக்காக தந்திடுவேன், தந்திடுவேன். என்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, நீதானே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக புதிய ஆண்டினுடைய வாழ்த்துதல்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்மணியைப் போல காத்து வந்த கடவுள் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் நாம் கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நாளிலும்
இந்த உபவாச கூடுகையிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். செய்திக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு செய்திக்குள்ளாய் செல்லலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். புதிய ஆண்டு என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. 1ஆம் தேதி நம்ம ஆலயத்துக்கு செல்வோம் என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்த அட்டை கொடுத்துருப்பாங்க. அல்லது செய்தி ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியாகவே அது அமைந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் டிவியை திறந்து செய்திகளை கேட்பீர்கள் என்று சொன்னாலும் அதிலும் எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியாகவே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆசீர்வாதமாய் நாம் இருக்க வேண்டும் சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்கள் உண்டு. அந்த கண்டிஷனல் பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில காரியங்களை நீங்களும் நானும் செஞ்சாதான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி அநேக ஜனங்க என்னென்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும், ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த கண்டிஷன் இல்லை அவர் விரும்புகின்ற காரியத்தை நம்ம செய்வதே கிடையாது. ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் வரும்னு சொல்லி விரும்புகிறோம். ஆனால் தான் அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அந்த காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்று சொன்னால் உண்மையாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சண்டே ஸ்கூல் அக்கா ஒரு நிகழ்ச்சியை சொல்லி கொண்டிருந்தாங்க. ஏசப்பா உங்களோட உள்ளத்தில் வரணும்னு சொன்னால் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் தான் நீங்கள் கேட்குறதை ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு யாருடைய உள்ளத்திலலாம் ஏசாப்பா வந்திருக்காங்க கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பிள்ளை கூட கை தூக்கவே இல்லை. ஒரு குட்டி குழந்தை மட்டும் கை தூக்கிச்சான். அந்த சண்டே ஸ்கூல் அக்கா கேட்டாங்களாம், பாப்பா உனக்கு எப்படி தெரியும் ஏசப்பா உன் இருதயத்துக்குள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்லிச்சான் அந்த பாப்பா, என் இருதயத்தை திறந்து நான் தான் அவரை உள்ளே விட்டேன், உள்ளே வந்தோடனே உடனே மூடிட்டேன், அதனால் அவர் என் கூட இருக்கிறார். ஒரு சின்ன குழந்தை ஆண்டவரை தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட காரியங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய நிறைய வார்த்தைகளை கேட்கணும்ல. ஆண்டவரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? உண்மையாய் அப்படி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களிலே என்னிலே செய்ய முடியும். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலும் என்ன செய்தி எடுக்கலாம்னு சொல்லி யோசித்தேன். எல்லாருமே கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை தான் நம்ம விரும்புவோம்ல. ஆண்டவர் கண்டிப்பாக அதை தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் நமக்கு விரும்புகின்றார். அதன் அடிப்படையிலே உங்களோடு கூட நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் முன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு புது வருஷத்தில் கலந்து வருகிற நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்த்துருக்கோம்ல. இந்த வார்த்தையின்படியே நீங்கள் செய்கிற உங்களுடைய தொழிலிலே ஆண்டவரும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற எந்த வேலையானாலும் அந்த வேலையிலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை படித்து கொண்டு இருக்கீங்களா? உங்களுடைய படிப்பிலையும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த ஊழியத்திலே ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எல்லாருக்கும் அந்த ஆண்டவர் நம்மிடத்திலே வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறோம்ல. ஆனால் கர்த்தர் நம்மை எந்தெந்த விதத்தில் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் சொல்லி 3 காரியங்களை இந்த நாளிலே நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது காரியம், ரட்சிப்பை தந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே ஒரு சகேயு என்ற ஒரு நபருடைய நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம்ல. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான் சகேயு. அவன் ஒரு பெரிய செல்வந்தன். ஏன்னா அவன் டாக்ஸ் கலெக்டர், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸர். நிறைய பணம் அவங்களிடத்துல வரி வசூல் பண்ணி நிறையா வைத்திருக்கிறான். நல்ல அந்தஸ்தில் இருக்கிற ஒரு நபர். ஆனால் அவனுடைய வாழ்வில் எல்லாம் மற்றதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய வாழ்வில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அதனால தான் அவன் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அந்த மரத்தின் மேலே ஏறி அவன் காத்து கொண்டு இருக்கிறான். ஒருவேளை சகேயுக்கு தெரிஞ்சிருக்கும், இயேசு கிறிஸ்து மாற்றதுதான் மெய்யான சந்தோஷத்தை தர முடியும். ஒருவேளை நிறைய நிகழ்ச்சிகள் அவன் கேட்டிருக்கலாம். அதெல்லாம் கேட்ட உடனே நமக்கு அந்த சந்தோஷத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து, அவரை பார்க்கணும்னு சொல்லி அவளோடு கூட அந்த மரத்தின் மேலே ஏறினதை நாம் அறிந்திருக்கிறோம்.
அவனை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு பயங்கர ஆச்சரியமான காரியம். ஏன்னா அவன் வாடுகிற அந்த ஊரில் அவன் பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட அவன் பாவி என்று நினச்சி அவன்கிட்ட யாரும் சரியாக பேசுறது கிடையாது, யாரும் அவனை மதிக்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டில் தங்கணும்னு சொல்லி வர்றாரு. அவனுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை நோக்கி, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களிடத்திலே வந்து உங்களிடத்திலே அவர் வர விரும்புகிறார். உங்களுடைய உள்ளத்திலே அவர் வருவதற்கு இடம் கொடுப்பீங்களா? அந்த சின்ன குழந்தை சொல்லிச்சுல்ல, இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் வந்துட்டார். என் உள்ளத்தில் வந்தது எனக்கு தெரியும், நான் தான் அவரை உள்ள வச்சு பூட்டிட்டேன், என் உள்ளத்தில் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஓவியர் ஒரு அழகான ஒரு படம் வரைந்தார். அந்த ஓவிய போட்டியிலே ஒரு சிறப்பான படம், ஒரு கதவு இருக்கிறது, அதன் முன்பாக இயேசு கிறிஸ்து அந்த கதவாண்டை நின்று தட்டி கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் வரையப்பட்டிருந்தது. அதற்கான முதல் பரிசு கொடுக்கப்பட்டது. அதுக்கு சிறப்பாக அவன் வரைந்திருந்தார் அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஓவியத்தில் வைத்திருந்தார்கள். அதை பார்த்த ஒரு நபர், இன்னொரு ஓவியர், இதுக்கு போய் என் பரிசு கொடுத்தாரு, இதில் ஒரு தவறு இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அவங்களாம் ஆச்சரியம், என்னடா எல்லாரும் பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால தான் இதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம், ஆனால் இதில் ஒரு தவறு இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவரை கேட்டாங்களா, என்ன தவறு இருக்குதுன்னு. இவ்வளோ அழகாக வரைஞ்சாரு, அந்த கதவில் ஒரு கைப்பிடி மட்டும் வைக்கல அப்படின்னாங்களாம். அவர் சொன்னாராம், இயேசு கிறிஸ்து வந்து இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் உள்ளே வருவேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். தட்டுறாரு, திறக்க வேண்டியதாரு உள்ளே இருக்கிற ஆள். உள்ளே இருக்கிற ஆளுக்கு தான் அந்த கைப்பிடி அவசியம். வெளியே இருக்கிற ஆளுக்கு கைப்பிடி வச்சா திறக்க முடியாது, உள்ளே இருக்கிற ஆள் தான் கைப்பிடி வச்சு திறக்கணும். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நீங்கள் திறந்து கொடுப்பீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் எந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும், எதை சரி செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு உங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுப்பீங்களா? இங்கே பாருங்கள், சகேயு அவனை கூப்பிட்டு நம்ம வீட்டில் தங்கணும்னு சொன்ன மாத்திரத்தில் உடனே அவன் சொல்கிறான், என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன், தவற நான் வாங்கியிருந்தேன்னா நாலத்தனையாக நான் திரும்பி கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து இதெல்லாம் சொல்லவே இல்லை, இதெல்லாம் நீ செய்யின்னு சொல்லி. ஆண்டவர் வந்த உடனே அவனுடைய உள்ளத்தில் நடக்கிற மனமாற்றத்தை பாருங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் செய்த செயலின் நிமித்தமாக அவனுடைய வாழ்வில் அந்த ரட்சிப்பு வந்தது. உலகப்பிரமான ஆசீர்வாதங்கள் அல்ல, இந்த ரட்சிப்பின் அனுபவம் தான் இருக்குதுலே மோஸ்ட் பெஸ்ட் ஆசீர்வாதம் சொல்லலாம். நம்ம நிறைய பேர் அதை முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. உலகப்பிரமான ஆசீர்வாதங்களை குறித்து தான் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால் அதுதான் பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு சகேயுவுக்கு அவனுக்கு மாற்றம் ஆசீர்வாதம் அல்ல, அவனுடைய குடும்பத்தாருக்கு ரட்சிப்பை ஆண்டவர் தருகிறார். பாருங்களேன், எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். ஒருவேளை பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போம். அந்த ரட்சிப்பின் அனுபவம் சாதாரண விஷயம் அல்ல. ஒரு ரட்சிப்பை ஒரு சிலர் கேட்பாங்க, புதிய ஆரம்பிக்கப்பட்ட ஆலயங்கள் அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அடிக்கடி பார்ப்பீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் பாரம்பரியமாக கிறிஸ்தவர்லாம் அதெல்லாம் கேட்குறதே கிடையாது. ஏன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. இல்லை, நம்ம பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனால் அந்த ரட்சிப்பின் அனுபவம் கண்டிப்பாக உங்களுடைய என்னுடைய வாழ்விலே அது காணப்பட வேண்டும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த டேட்டில் நான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த ரட்சிப்பின் அனுபவம் அனுதினமும் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு நாள் அந்த ரட்சிப்பு அனுபவத்தை பெற்றுவிட்டு அப்படியே இருப்பதல்ல. அந்த உண்மையாய் ஆண்டவருடைய ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றிருப்போம் என்று சொன்னால் அது என்னுடைய வாழ்விலே அனுதினமும் அது பிரதிபலிக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் அவர் விரும்புகின்றார். எங்களுடைய ஆலயத்தில் திங்கட்கிழமை மாலை ஒரு பிரசன்ன திருநாள் ஆராதனை நடைபெற்றது. எங்களுடைய ஆலயத்தில் ஆயர் அவர்கள் அந்த செய்தியில் இந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய மனைவி சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. ட்ரெயினில் அவர்கள் போவார்கள். 6:40 அந்த ட்ரெயின், ஒருவேளை இந்த குளிர்காலமாக இருக்குன்னா எவ்வளோ பனி இருக்கும்ல, சில்லுன்னு இருக்கும்ல, அந்த அவங்க போகிற டைமில் ஒரு வயதான அம்மா
ஒரு 60 வயது மேற்பட்டவர்கள் ரிட்டையர் ஆனவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்துன்னு இருந்தாங்களாம். அந்த ஐயரம்மா பார்த்துட்டு பயங்கர ஆச்சரியம் இல்லை. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வயதானவங்க காலையில் இந்த பனி நேரத்தில் ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும் சொல்லி வாஞ்சியோடு கூட ட்ராக்ஸ் கொடுத்துன்னு இருக்காங்க. இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். உண்மையாக ரட்சிப்பை பெற்ற நாம கண்டிப்பாக சும்மாவே இருக்க மாட்டோம். ஆண்டவருக்காக ஏதாவது பணி செய்து கொண்டு இருப்போம். ஒருவேளை அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போமா? அந்த ரட்சிப்பு தான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். உலகப்பிரமான ஆசீர்வாதங்களை காட்டிலும் அந்த ரட்சிப்பு பெறுவது தான் பெரிய ஆசீர்வாதம். ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு அரசாங்க பேருந்திலே பணியாற்றுகிற ஒரு கண்டக்டர். அவர் அநேக ஆண்டுகளாய் பணியாற்றினார். கண்டக்டர்னா பஸ்ஸில் வரும்போது அந்த காய்கறி மூட்டையெல்லாம் ஏற்றுவாங்க. ஏற்றுனா அதுக்கும் பில்லு போடணும், காசு வாங்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணார், ஏற்றிட்டு வந்துடுவார், அது காசு வாங்குவார், ஆனால் டிக்கெட் கிழிச்சு கொடுக்க மாட்டார். அதற்கு ஆண்டுகள் நிறைய ஆயிடுச்சு. ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்தித்தார். அவருடைய வாழ்விலே அவரை சந்தித்து அவர் ஆண்டவர் ரட்சகராய் முழுமையாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டவுடனே ஆண்டவர் ஒரு நாள் அவர் சொன்னாராம், நீ இது மாதிரி பண்ணுறியே இது தவறு அப்படின்னு சொல்லி அவர் சுட்டி காட்டினாராம். உடனே அவர் வீட்டுக்கு போனார். இத்தனை ஆண்டுகளாக நான் எவ்வளோ இந்த இதுக்கெல்லாம் வாங்கினேனோ அதுக்குரிய எல்லா கணக்கம் போட்டு பேங்க் இன்ட்ரெஸ்டோட எவ்வளோ வந்துச்சுன்னு கால்குலேட் பண்ணி ஒரு செக் எழுதி தன்னுடைய உயர் அதிகாரியத்தில் ஒரு லெட்டர் எழுதி, நான் இத்தனை ஆண்டுகளாக இப்படி இந்த காய்கறி மூட்டை ஏற்றின்னு வந்தேன், அதுக்கு பில்லே கொடுக்கல, காசை வாங்கினேன், இந்த பணத்தை நான் அலுவலகத்தில் நான் திருப்பி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாராம். அதை பார்த்த அந்த உயர் அதிகாரிக்கு பயங்கர ஆச்சரியம். இப்படியும் இருப்பாங்களா? ஏன்னா நிறைய பேர் இது செய்கிறாங்க கண்டக்டர்ஸு, ஆனால் இப்படியும் ஒருத்தர் மனம் மாற முடியுமா அப்படின்னு அவருக்கு ஆச்சரியம். அவர் சொன்னாரா, நல்லது நீ மனம் மாறினது, இதோட இனி செய்யாத, பழசு செஞ்சதெல்லாம் விட்டு மேல் அதிகாரிகள் உன்னை வேலையிலேருந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாராம். அவர் இப்போ சொன்னாராம், வேலையிலேருந்து எடுத்தாலும் பரவாயில்ல, நான் தவறு செய்திருக்கிறேன், அதை ஒத்துக்கொள்கிறேன், அதற்கான என்ன நியாயமான தண்டனை அதை கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆக்ஷன் எடுத்தாங்க. அவர் வேலையை விட்டு நீக்கினார்கள். அவர் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டில் வேலை கிடையாது, வீடு கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தது. ஆனால் ஒரு சின்ன கூலி வேலைக்கு அவர் சென்று பணியாற்றி கொண்டிருந்தார். நாட்கள் கடந்தன. திருப்பி அந்த பேருந்து அலுவலகத்திலேருந்து அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர் ஆஃபீஸில் போனோடனே அவரை கூப்பிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்தாங்க. என்ன ஆர்டர் கொடுத்தாங்கன்னா, இப்போ நீ கண்டக்டர் இல்லை, உனக்கு செக்கிங் ப்ரமோஷனோடு கூட உனக்கு பணி அமர்த்துகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவருக்கு ஒரே பெரிய ஆச்சரியம். அவர் சொன்னாங்களாம், இதனால் கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான மானிட்டரி லாஸுமே கிடையாது. ஏன்னா அதுக்குரிய பணத்தை எல்லாத்தையும் நீ செலுத்திட்ட, நீ உன் தவறையும் உணர்ந்து கொண்ட, ஆனால் மேலதிகாரிகள் சிபாரிசு செய்து உனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. இதான் ரட்சிப்பின் அனுபவம். நீங்களும் நானும் செய்த தவறை உணர்ந்து அதற்கான காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக உயர்த்துவார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை அவனுடைய வாழ்வில். ஒரு இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவஜாமே, உங்களுடைய வாழ்வில் ஆண்டவரை நோக்கி ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சிக்கிறீங்களே? உங்களுடைய வாழ்வில் ஆண்டவர் எதையெல்லாம் விட்டு விட வேண்டும், எதை விட்டு மனம் மாறணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை செய்ய ஆயத்தமா? சகேயு அதை செய்ய ஆயத்தமாயிருந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனை மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்தார். உங்களை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியத்தை குறித்து, ஆண்டவரே நான் அந்த காரியத்திலிருந்து நான் சரி செய்கிறேன், விட்டு விடுகிறேன்னு சொல்லி உண்மையாய் நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். அப்போதான் உங்களுடைய பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலே நவநீதன் அண்ணன் சொல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அண்ணன் உடைய வாழ்க்கை சரிதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சிறு வயதிலே அவருடைய தாய் தகப்பனை கொலை செய்து விடுகிறார்கள் ஒரு சொந்தக்காரங்க சொத்துக்காக. ஆனால் அவருக்கு தெரியாது. ஆனால் வேறு இடத்துல அவர் வளர்க்கப்படுகிறார், கஷ்டப்பட்டு வருகிறார். வாலிப வயதிலே அவருக்கு தெரிய வருகிறது, தன்னுடைய உற்றார்கள் தான் தன்னுடைய தாய் தகப்பனை கொலை செய்து விட்டார்கள் சொல்லி. வாலிப வயது பாருங்க, எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி கத்தியை வாங்கி வச்சு என்னைக்கா பார்த்தேன்னா அவளை கொலை பண்ணின்னு சொல்லி இருந்தார். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவரை சந்தித்தார் பாருங்க. சந்தித்த உடனே அவர் சொன்னார், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யுங்கள்னு சொல்லி ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். உடனே அதற்கு கீழ்ப்படிந்தார். யோசித்தார்,
அந்த யார் தன்னுடைய தாய் தகப்பனை கொலை செய்தார்களோ அவர்களை தேடி அவர்கள் இருந்த இடத்துக்கு சென்றார். போனால் அநேக ஆண்டுகள் கடந்ததுனால வயசாகி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தார்கள். அவர்களுக்கு வேண்டிய எல்லா உணவுப் பொருட்களும் வாங்கி போய் அவர்கள் அன்பாக அவரை கவனித்து கொண்டார்களாம். எல்லாம் முடித்த உடனே, நீ யார்ப்பா, நீ எங்களுக்கு வந்து உணவு உதவியெல்லாம் செய்கிறேன்னு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் கொலை செய்தீங்களே, அவருடைய மகன் தான் நான் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மாவை நான் தான் கொலை செய்தேன்னு தெரிந்த பிறகும் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி உனக்கு எப்படிப்பா உனக்கு அந்த எண்ணம் வந்தது, அந்த செயல் வந்ததுன்னு சொல்லி. ஆண்டவர் என்னை சந்தித்தார், என்னை ரட்சித்தார், அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரட்சிப்பு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இன்னைக்கு அவர் 1 கோடி மக்களுக்காவது தான் எப்படியாவது சுவிசேஷ ரதத்தை கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு போயின்னுக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னாங்க, அண்ணன் 50 லட்சம் பேருக்கு மேலே நான் சொல்லிட்டேன் நான் சுவிசேஷத்தை, மீதி இருக்கிற நாட்களில் எப்படியாவது நான் 1 கோடி மக்களுக்கு அதை சொல்லி முடிக்கணும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொன்னாலே பெரிய ஆசீர்வாதம். கோடி மக்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் நவநீதன். காரணம் என்ன? ஆண்டவருடைய ரட்சிப்பை அவர்கள் பெற்றதுனாலே, ஆண்டவர் சந்தித்தோன்னு அந்த ரட்சிப்பு இணங்கினதுனாலே ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் கீழ்ப்படுவீங்களா? என்ன காரியத்துக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பேசுகிற காரியத்திற்கு நீங்கள் உடனே கீழ்ப்படுவீர்கள்னு சொன்னால் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். முதல் காரியம், ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து நம்மளுக்கு ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னேன். 2வது காரியம், அவர் சுகம் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லாருமே இப்போ சுகத்தை விரும்புகிறவர்கள். அதுவும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப மோசமாக என்ன இருக்குல்ல, என்ன சுகவீனம் எப்போ வருதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் ஆனால் வந்து இந்த நாளிலே, இந்த புதிய ஆண்டிலே உங்களை சொல்கிறார், நான் வந்து உங்களை சுகமாக்குவேன், அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன் சொல்கிறார். அந்த ஆசீர்வாதம் வேணுமா? அந்த ஆசீர்வாதம் வேணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவே ஆண்டவர் அழைக்கிறார். பேதுருடைய மாமி ஜுரமாக கிடக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அப்போ அவர் வீட்டுக்கு சென்று அவளை சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்குறோம். ரொம்ப கொடிய காய்ச்சலில் இருக்காங்க, மரண தருவாயில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த ஒரு நொடிப்பதிலே அதை மாற்றி அமைக்கிறதை நாம் பார்க்குறோம். மிகுந்த துக்கத்தோடும் பயத்தோடும் இருந்த பேதுருவின் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய மாமியாரின் மரணப்படுக்கையை மாற்றினார். இன்றைக்கி அந்த இயேசு கிறிஸ்து உங்களோட வீட்டில் வருவதற்கு நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? அவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் சுகத்தை தர முடியும். ஒரு குடும்பத்திலே ஒரு தாயும் மகனும் இருந்தார்கள். அந்த தாய் வந்து ரொம்ப ஆண்டவர் பக்தியோடு கூட வாழ்ந்தவர்கள். தன்னுடைய மகனை எப்படியாவது அப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார்கள். அந்த ஒரு மகன் நல்ல பாடுற தாளந்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். பாடல் எழுதுகிறதை, பாடல் பாடுகிற தாளந்தை அவருக்கு கொடுத்திருந்தார். அந்த பாடல் அவனுடைய வாழ்வில் நான் ஒரு பெரிய ஆளாக வரணும், இருக்கிறதுல பிக் ஷாட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு சினிமா துறையில் சென்று பல்வேறு காரியங்களை, புதிய பாடல்களை எழுதுவது, அதற்காக பாடல்களை பாடுவது என்று இருந்தார். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், ஆண்டவருக்காக அவன் செல்லணுமே, அவன் ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டிருக்கானே சொல்லி அவனுக்காக அழுது ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, அந்த மகனுக்கு கொடிய வியாதி ஒன்று அவனை தாக்கினது. மரண படுக்கைக்குள்ளாக அவன் கடந்து சென்றான். அப்போது பக்கத்தில் அவனுடைய அம்மாவும் அவனோடு கூட இருந்த பல சகோதரிகளும் சேர்ந்து அவனுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். திடீர்னு ஆண்டவர் அவருடைய அறைக்குள்ளாய் கடந்து வந்தோடனே அவர் பார்த்தோன்னே இந்த மகன் கேட்குறான், ஆண்டவரே எங்கள் அம்மா இப்படி அழுது ஜெபம் பண்ணுறாங்களே, நீங்கள் எனக்கு சுகத்தை தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எங்கள் அம்மா இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களே எனக்காக, நீங்கள் எனக்கு சுகத்தை தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ சொன்னார் ஆண்டவர் அவரை பார்த்து, தம்பி உனக்கு எவ்வளோ வாய்ப்புகளை நான் கொடுத்தேன், உன்னிடத்தில் வந்து நீ இதிலேருந்து மாறு, நான் விரும்புகிறதை செய் சொல்லி நான் எவ்வளோ தூரம் உன்னை சொன்னேன், ஆனால் நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போது தான் அந்த மகன் தன்னுடைய தவறை உணர்ந்தவனாக தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அதையெல்லாம் விட்டு விட்டான். ஆண்டவருடைய பரிபூர்ண சுகத்தை அவனுக்கு கட்டளையிட்டது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக புதிய பாடல்களை எழுதி அநேக பாடல்களை ஆண்டவருடைய நாமமேமைக்காய் பாடுகிற கிருபையை பெற்றான். ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாறினான்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மாற்றம். ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்குற காரியத்தை நீங்களும் செய்ய நானும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படி செய்யும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க முடியும். ஆண்டவர் அதை உங்களிடத்தில் என்னிடத்தில் அதிகமாய் அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு கொரோனா காலத்தில் இயேசு விடுவிக்கிறார் இப்படிப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகளை எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் ஒருவேளை டைம் கிடையாது, வெளியே போக முடியாதுல்ல, ஒரு கம்பல்ஷனில் எல்லோரும் டிவியெல்லாம் ஆன் பண்ணி பார்க்கும்போது ஒரு இந்து குடும்பம் அந்த டிவி நிகழ்ச்சியை அவர் பார்த்து கொண்டிருந்தார்களாம். அதில் அந்த தாய் தகப்பன் சின்ன குழந்தை 10 வயது குழந்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இதில் அந்த தாயும் அந்த குழந்தையும் பெண் பிள்ளையும் ஆண்டவருக்குலாம் அதிகமாக வைராக்கியமாக இருந்தாங்க. அந்த தகப்பன் ஒரு பேருக்காக இவங்களாம் சொன்னாங்களே இதெல்லாம் கேட்டாங்களேன்னு சொல்லி அவனுக்கு கிறிஸ்தவலாய் மாறிவிட்டார்கள். நாட்கள் ஓடின. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அந்த தகப்பனுடைய வாழ்வில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. எப்படி முன்னால் இருந்தாரோ அப்படியே இருந்தார். ஆனால் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புறமஸ்தராகிய அவருடைய தாயும் அந்த மகளும் ஆண்டவருக்குள்ளாய் எவ்வளோ வைராக்கியமாக ஆண்டவர் இந்த நாளில் அவர் செய்த நன்மைகளுக்காக, இந்த கொரோனா நாட்களில் அவளை பாதுகாத்ததற்காக ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. சில நாட்கள் கடந்த பின்பாக அந்த தகப்பனார் ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்டு மரண தருவாயிலே அவர் சென்று விட்டார். அப்போது அந்த இன்னும் கொஞ்ச நாளில் மறித்து விடுவார்னு சொல்லி அந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த டைமில் அந்த சின்ன 10 வயது குழந்தை, சின்ன குழந்தை அவருடைய முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய தகப்பனாருக்கு உயிர்ப்பிச்சாங்க, அவரை எப்படியாவது காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் கெஞ்சினாள். ஆண்டவருடைய அந்த பிள்ளையினுடைய கண்ணீரை கண்டார், நல்ல சுகத்தை கொடுத்துட்டார். அந்த தகப்பனுக்கு அப்போ தான் வரைச்சிது, இவ்வளோ நாட்களாக ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை கொடுத்தாரு, நம்முடைய மனைவி பிள்ளை அழகாக ஆண்டவரை நம்ம ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. ஆண்டவர் பாருங்கள் ஜெபத்தை கேட்டு இப்படி என்னை பாதுகாத்தாரேன்னு சொல்லி, ஆண்டவரே நான் இனி உம்முடைய பிள்ளையாய் வாழ்கிறேன், நீ என்னுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் இருங்க ஆண்டவரே, நாங்கள் 3 பேருமாய் இணைந்து குடும்பமாக உமக்காய் ஊழியம் செய்வோம்னு சொல்லி ஒரு பெரிய பெருத்தனை செய்து கொண்டார்கள். அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் உங்களை சந்திப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சுகவீனத்தின் மத்தியில் உங்களுடைய உறவினர்கள் யாராவது சுகவீனமாக இருக்கிறாங்களா, ரொம்ப நாளாக இருக்காங்களா, அவங்களுடைய வாழ்விலே சுகத்தை பெற்றுக்கொள்ளவில்லையே சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படுவீங்களா? அப்படி கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். முதல்ல பார்த்தோம், ஆண்டவர் ரட்சித்து நமக்கு சுகத்தை தருகிறார். 2வது சுகத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். 3வது இழந்ததை மீண்டும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 11ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். பெத்தானியா என்ற கிராமத்திலே மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள் இருக்கார்கள். அவர்களுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள். ஆண்டவர் அவங்க மேல் ரொம்ப பிரியம் வைத்திருந்தார். அவர் எப்போ அந்த பக்கம்லாம் கடந்து போகிறாரோ அவங்கள போய் பார்த்து அவங்கள நலம் விசாரித்துட்டு வருவார். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் ஊழியத்தின் நிமித்தமாய் கடந்து செல்கிறார். ஆனால் அந்த சகோதரன் வியாதிப்பட்டு அவன் மரித்து விடுகிறான். 4 நாள் ஆயிடுச்சு. அவங்க யோசிக்கிறாங்க, ஏசாமி திருப்பியும் பெத்தானியாவுக்கு திரும்பி வருகிறார். அப்போ சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவர் பாருங்க, இழந்ததை திரும்பி தருகிற ஆண்டவர். ஆண்டவர் பாருங்க அழகாக இந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். அப்போதான் அந்த மார்த்தாள் மரியாளுக்கு தெரியுது, ஆண்டவர் இழந்ததை மீண்டுமாய் திருப்பி கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர்னு சொல்லி இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் உலகத்தில் அநேக காரியங்களை இழந்து போய் தவிக்கிறோமா? பிஸ்னஸில் நிறைய இழப்புகள் இல்லை, ஐயோ இதெல்லாம் நான் இழந்து போயிட்டேனே, மீண்டும் அது எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கீங்களா? அல்லது வேலை ஸ்தலத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகள் எனக்கு கிடைக்கலையே, நான் இப்படி இருக்கிறேனே, இதெல்லாம் இழந்து போய் இருக்கிறேனே, எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கீங்களா? அல்ல படிப்பில் நான் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி யோசித்தேனே, என்னால் முடியலேன்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய ஊழியத்தில் ஆண்டவர் இப்படி என்னை உயர்த்தி வைக்கணும்னு சொல்லி நான் யோசித்தேனே, இவ்வளோ டார்கெட் வச்சு இதெல்லாம் இவ்வளோ ஆத்துமாக்களை சந்திக்கணும்னு நினச்சேனே, என்னால் முடியலன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கீங்களா? இதை
பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இழந்து போனதை மீண்டும் தருகிற ஆண்டவர். இழந்து போனதை ரட்சிக்கவுமே தேவகுமாரன் வெளிப்பட்டான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டுடைய வார்த்தை, எந்த காரியத்தை நீங்கள் இழந்திருந்தாலும் ஆண்டவர் மீண்டுமாய் உங்களுக்கு அதை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், இல்லை ரொம்ப லேட்டாக வந்துட்டார், 4 நாள் கழித்து வந்து லாசருவை எழுப்பினார் சொல்லி. ஆண்டவருக்கு கரெக்டாக தெரியும் எப்போ வரணும். நம்ம தான் அதை தவறான கணக்கு போட்டு இது லேட்டாகுது, நான் இதெல்லாம் விரும்புகிறேன், இதெல்லாம் நான் குறித்த நாட்களிலே கிடைக்கலையேன்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எப்பொழுது நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஒரு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படி உங்களை இழந்து போனதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்களா? நீங்கள் உண்மையாய் நீங்கள் அப்படி இடம் கொடுப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்விலே நீங்கள் இழந்து போனதை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்வில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாராம் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளங்களிலே ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை இன்னைக்கு என்ன காரியத்தை உங்களோடு கூட பேசினாரோ அந்த காரியத்தை நீங்கள் சரி செய்து கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? நீங்கள் அப்படி செய்யும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது, அவர் ரட்சித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ரட்சிப்பு இலவசமான ரட்சிப்பு. அதை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும் இல்லை? ஆண்டவர் கொடுக்குற அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளனா நம்ம வாழ்ந்து என்ன ஆசீர்வாதமாக இருந்தாலும், என்ன உலகப்பிரமான காரியங்களில் எல்லா நன்மைகளை பெற்றிருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் அது ஆசீர்வாதமாக அமையாது. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற அனுபவம், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தையோடு கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? 2வது, உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் சுகத்தை தர விரும்புகிறார். பூரண சுகத்தை தர அவர் விரும்புகின்றார். அவருக்கு நீங்கள் முதலாவது உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுக்கும் பொழுது, அவர் விரும்புகின்ற காரியத்தை செய்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது, அவருக்கு பிரியமற்ற காரியங்களை உங்களை விட்டு விலக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவார். நாம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவர். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்முடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவர். அப்படிப்பட்ட சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? 3வது காரியம், இழந்ததை மீண்டுமாய் தருகிற ஆண்டவர். அநேக காரியங்களே நம்ம இதெல்லாம் இழந்து போய் இருக்கிறேனே, நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் நான் மீண்டும் சொல்லி நம்ம ஏக்கத்தோடு கூட இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை நான் மறுபடியும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன், இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யன்னு சொல்லுவோமா? யோபுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மறித்து போனாங்க. உலகப்புறமான அந்த ஆஸ்திகள் எல்லாம் போயிடுச்சு, ஆடு மாடுகள் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவரை தூசிக்காதபடி இருந்ததுனாலே, ஆண்டவர் அவனோடு கூட இருந்ததுனாலே இழந்ததை மீண்டுமாய் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்விலும் நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை ஒரு விசை தாழ்த்துவோமா? கண்களை மூடுவோம். ரொம்ப முக்கியமான நேரம். வெறும் வார்த்தையினாலே கேட்டுட்டு போகிற காரியம் அல்ல, நம் செயல்படுகிற நேரம் அது. ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிற நேரம். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் நீங்கள் கடந்து வர முடியும். அந்த ரட்சிப்பின் அனுபவம் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பீங்களா? ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு அந்த ரட்சிப்பை தாங்க ஆண்டவரே, அந்த ரட்சிப்பு எனக்கு வேணும், அந்த இலவசமான ரட்சிப்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை பெற்றதுனா தான் ஒரு வயதான அம்மா 6:40 ட்ரெயினில் குளிரின் மத்தியில் ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை ட்ராக்ஸ் மூலமாக சொல்லி கொண்டு இருந்தாங்களே, அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு வீட்டில் உட்காந்து தூங்கி கொண்டு நல்ல வசதியாக உட்காந்து கொண்டு இருக்கிறது ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, என்னை ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என்னை ரட்சியம் ஆண்டவரே, நான் இவ்வளோ நாளாக அந்த அனுபவத்தை பெறாமல் இருந்துட்டேன், என்னை இப்படி ரட்சியம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா?
ஒருவேளை உங்களுக்கு பலவீனங்கள் இருக்குமானால், உற்றார் உறவினர்களுக்கு பலவீனங்கள் இருக்குமானால், ஆண்டவரே எங்களுடைய பலவீனத்தை நீக்குங்க ஆண்டவரே. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் சொன்னங்கள் அன்பின் ஆண்டவர். நான் என்னை ஒரு செய்ய கரங்களிலே கொடுக்கிறேன். என்னுடைய பாவம் குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. என்னை சுகப்படுத்த ஆண்டவரே. நீர் எங்கள் வீட்டில் வந்து என்னை சுகமாக்கும் ஆண்டவரே. வசனத்தில் சொல்லியிருக்கீங்க, நான் வந்து உன்னை சுகமாக்குவேன், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. என்னை அப்படியே ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? இழந்து போனதை தந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, நான் இதெல்லாம் கடந்த நாட்கள் இழந்து போன ஆண்டவரே, ஆனால் மீண்டும் எனக்கு திருப்பி தாங்க. யோபுக்கு திருப்பி தந்த ஆண்டவர் எனக்கு மீண்டும் திருப்பி தருவீங்களா? எனக்கு திருப்பி தருவீங்களா? யோபுக்கு தந்த ஆண்டவர் கண்டிப்பாக நீங்கள் இழந்ததை மீண்டுமாய் தர வல்லமுள்ள தேவன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்களா? ஆண்டவரை சொல்லும் ஆண்டவரே, நான் கேட்கிறேன். சாமுவேல் போல ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நான் அப்படியே கேட்கிறேன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்வீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இன்னைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அந்த அருமையான வேலைக்காய்மை நன்றியோடு துதிக்கிறோம், பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே, இந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே, அருமையான பிள்ளைகளை என்னை கேட்டு நீர் விரும்பின காரியத்தை செய்வதற்கு முற்பட்ட எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் வாக்கு மாறாதவர், சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, செய்வீர் கர்த்தாவே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். பார்த்துக்கொண்ட எல்லா ஜனங்களையும் எல்லா மக்களையும் கர்த்தாவே இந்த நாளில நீர் சந்தித்து அந்த ஆசீர்வாதத்தின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து செல்ல நீர் உதவி செய்ய போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து வேலையை ஆசீர்வதிங்க. கிரேஸ் டிவி ஊழியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த கிரேஸ் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த இந்த உபவாச கூடுகையிலே கலந்து கொண்ட எல்லாரையும் தேவன் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதுமான அந்த ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீர் உதவி செய்ததற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து மீதியான நேரத்தை ஆசீர்வதிங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.